ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நான் வந்து பொது வாழ்க்கையில நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து 10 ஆண்டுகளாக நான் பயணிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் வந்து மீடியாலையும் தொடர்ந்து வந்து நான் சோஷியல் மீடியால, பேப்பர்ல எல்லாத்துலேயுமே பேர் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள நான் போறேன், பேசுறேன். அப்புறம் பேட்டி கொடுத்தவருடைய அம்மா அப்பா கிட்டேயே நான் பேசுறேன். எல்லாமே எங்க சொந்தம் தானே. எல்லாரோடையுமே தான் நான் நல்லாவே தெரிஞ்சவங்க தான். அப்புறம் ஒரு பெரிய கட்சிக்குள்ள நம்ம போகும்போது 10 ஆண்டு காலம் வந்து அவருடைய பேரை வந்து நம்ம பொய்யாக எப்படி சுமந்துக்கிட்டு இருக்க முடியும்? உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க எப்படி நம்மளை உள்ள கூப்பிட்டு நம்மளை இத்தனை ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருக்குறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னும் போது எல்லாம் நல்லா தெரிஞ்சு, அதுவும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மறுநாளே பேசுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னால் வந்து யாராவது தூண்டுதல்கள் இருக்கும், இல்லை பணத்துக்காக அவங்க அப்படி பேசி இருந்திருக்கலாம். அதை வந்து நான் உடனே பத்திரிகையாளர்களை அளித்த நாங்கள் என்ன மாதிரி உறவு முறை அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லிட்டேன். அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கையும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஒருவேளை நீங்கள் திமுகல இருந்து போனதோடைய அதிருப்தி வந்து திமுகல இருந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருக்கலாம் சொல்லலாம். இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து அவர் பேசுனதுக்கு அவர் தான் என்ன காரணத்தினால பேசினார்னு தெளிவுபடுத்த முடியுமே தவிர நம்ம வந்து யூகத்தினால இவங்க அவங்க அப்படின்னு நம்ம வீண்படி சொல்ல முடியாது. அதனால தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டோம்.